உலகத்துல யார் வேணும்னாலும் லீவ் போட்டுட்டு வெளியில போகலாம். ஆனா என்னுடைய மெய்டு லீவ் போட்டுட்டா அவ்வளவுதான், என் உலகமே இருண்டு போகுது. ரொம்ப லேட் ஆகுதுப்பா. அட யாரா இது, ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு, இப்ப யார் வந்து தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. வெளியில யாருமே இல்லையே. ஆனா எனக்கு பெல் சத்தம் கேட்டுதே. வெளியில யாருமே இல்லை, ஆனா பெல் சத்தம் மட்டும் எனக்கு கேக்குதே. என்னவோ நடக்குது. You are invited to a murder at 10 Wood Villa, Yali Hills, 400876. Catch me if you can. யாராவது விளையாடுறாங்களா இல்ல நிஜமாவா? கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம கொலை பண்ணிருக்காங்க. உடம்பெல்லாம் கத்தியால குத்தி இருக்காங்க. அதுக்கப்புறமும் ஆசை தீரல, சோ விரல வெட்டி இருக்காங்க. இந்த அளவுக்கு ரத்தம் ஃபுல்லா பரவி இருக்கு, இது காயத்தால ஏற்பட்டது இல்ல. அப்படின்னா என்ன? அதாவது பூர்வி, இந்த வீட்ல எந்த அளவுக்கு ரத்தம் பரவி இருக்கோ அந்த அளவுல மனுஷனோட உடம்புல ரத்தமே இருக்காது. இந்த பொண்ணோட ஏதாச்சும் ஐடி இருக்கா? இல்ல அபிஜித், எதுவும் கிடைக்கல. சார், இந்த பங்களாவோட ஓனர் ரைனா அரை மணி நேரத்தில் வர்றாங்க. ஓகே, குட். அதுக்குள்ள ஒன்று பண்ணலாம். இங்கே எவ்வளோ பொருட்கள் இருக்கோ, இந்த பிளட் அப்புறம் ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கலாம். எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு முழுக்க இவ்ளோ பொருட்கள் இருக்கு. நான் தான் உங்களோட ஆதாரம்னு இதுங்களே சொல்லுது, எடுத்துக்க சொல்லுது. ஒருவேளை இதெல்லாம் வெல் பிளான்டா? அதாவது கொலைகாரன் நம்ம கூட கேம் விளையாடுறான்.
இதெல்லாம் பண்ணது யாரு? யார் இத பண்ணது? என்ன இதெல்லாம்? ஆச்சரியமா இருக்கு, யார் பண்ணதுன்னு நம்மளே கேக்குறாங்க. இப்படி அழுக்காக்கி வச்சிருக்கீங்களே, இத க்ளீன் பண்ண தெரியாதா? என்ன சார், நம்மளே இவங்க சுத்தம் பண்ண சொல்றாங்க? ஒரே நாத்தம் அடிக்குது. யார் இவ? எதுக்கு ஏன் பங்களால இவ இருக்கா? ஏ பிர்ஜோ, பிர்ஜு எங்க இருக்கா? பிர்ஜோ, பிர்ஜோ. பணத்தை பார்த்தா ஒண்ணு மயங்கி கீழே விழுவாங்க, இல்லைன்னா அங்கிருந்து போயிடுவாங்க. இவளுக்கு ஒண்ணுமே ஆகல. பிர்ஜோ, 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 ஏ பிர்ஜோ, பிர்ஜோ. என்ன மேடம், வீட்டை அனாதையா விட்டு வச்சிருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இது அனாதை வீடு இல்ல, இதோட ஓனர் நான் தான். இது என்னோட முன்னோர்களின் பங்களா. சரி, அப்போ இது உங்களோட பங்களானா இதை பார்த்துக்க யாரையும் அப்பாயிண்ட் பண்ணலையா? அஃப்கோர்ஸ் பண்ணிருக்கேன். பிர்ஜு இருந்தா அவன் தான் காணும். பிர்ஜு! சரி, ஒரு பொண்ணோட பர்த்டே வீட்டுக்குள்ள இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாது. அண்ட் ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போகணும். பிர்ஜு! ரொம்ப விசித்திரமா இருக்கா, சிடுமூஞ்சி வேற. ஒரு கேஸ், 18 ஆதாரங்கள். கொலகார அழகா ஆதாரங்களை விட்டுட்டு போயிருக்கா, வாயடைச்சு போயிருக்கோம். ஆனா சார், இதுல பிரச்சனை என்னன்னா, இதுல எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு பிரயோஜனம் இருக்காது. இந்த ஆதாரம் எல்லாம் நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காதா? நீ என்னதான் சொல்ல வர தாரிகா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, எல்லா ஆதாரங்களுமே பழசு. வாட்? இந்த ஆதாரம் எல்லாம் பழசுன்னு இந்த கொலையும் பழசா? சரி, எவ்வளவு பழசுன்னு சொல்லு. சார், 4 இருந்து 10 வருஷத்துக்கு பழசு. எல்லாம் 4 இருந்து 10 வருஷம் பழசானதா? அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்களா? வேற என்ன கிடைச்சது? ஆதாரங்களை கேக்குறேன். இங்க இருக்க எல்லா ஆதாரங்கள்லயும் 20 வெவ்வேறு டிஎன்ஏ கிடைச்சிருக்க. பிரமாதம். அதாவது 20 வெவ்வேறு ஆளுங்க இந்த ஆதாரத்தை தொட்டிருக்காங்க இல்லையா? சார். அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் இதுல இருக்கும் இல்லையா? இல்ல சார். இல்லையா? பட் ஒரு விஷயம் சார், ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. கிரைம் சீன்ல அவ்வளோ ரத்தம் வடிஞ்சிருந்தது இல்ல, அது மனிதனோட ரத்தமே இல்ல, அது ஒரு மிருகத்தோட ரத்தம். மிருகமா? டாக்டர் தாரிகா, இந்த பொண்ணோட உடம்புல ரத்த கரைகள் இருந்தது, அது மிருகத்தோடதா? இல்ல இல்ல, இவளோட உடம்புலயும் அந்த ட்ரெஸ்லயும் இருந்த ரத்தக்கரை இருந்ததுல, அது இவளோட ரத்தம் தான். ஆனா இதை தாண்டி அங்க வேற என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பிளான் பண்ணி செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 30 பேரோட டிஎன்ஏ, அப்புறம் இவ்ளோ ஆதாரங்கள் இந்த கிரைம் சீனுக்கு எப்படி வந்துச்சு சார்? அதுதானே தெரியல. இவ்வளவு ஆதாரங்கள், ஆனா நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. சூப்பர், நீங்க உட்கார்ந்து நல்லா சிந்திங்க, எதுவுமே பேசாதீங்க. நாங்க லோன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். பாஸ், அத்தனை ஆதாரங்களும் எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும். பல வருஷங்களா பல கேசஸை சிஐடிங்க சால்வ் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து சில முக்கியமான கேஸுங்களோட முக்கியமான எவிடன்ஸ் தான் இது எல்லாமே. என்ன? சார், நான் ரைனா அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணேன். அவ ஃபேமிலியில 2-3 பேர் கொலை குற்றத்துக்காக ஜெயில இருந்திருக்காங்க.
அதோட இந்த ரெய்னா அவளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. அதான் அவன் இப்படி பிஹேவ் பண்றா. அப்புறம் அந்த கேர்டேக்கர் பிரிட்ஜும் இருக்காங்க, அவனை பத்தி தெரிஞ்சுதா? மொபைலோட லாஸ்ட் லொகேஷன் பங்களாக்கு வெளியில தான் காட்டுது. அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிருக்கு. தொடர்ந்து தேடிட்டு வரோம். ஆச்சரியம்தான். பங்களால இவ்வளோலாம் நடந்திருக்கு, ஆனா பங்களா ஓனருக்கு எதுவுமே தெரியல. பார்த்தா கேர்டேக்கரையும் காணோம். ஒருவேளை இந்த நோய் இருக்கிறதுனால இவ்வளோ ஏதாச்சும் கேம் விளையாடுறாளா? அதுவும் இருக்கலாம். அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பங்கஜ், பொண்ணோட பாடி கிடைச்சதே, அவளை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதா? சார் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நியூஸ் பேப்பருக்கு அனுப்பிச்சாச்சு. கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும். சலோங்கி, நம்ம பழைய கேஸோட அத்தனை ஆதாரங்களும் அந்த இடத்துக்கு எப்படி போச்சு? வாயை மூடிட்டு இருந்த வேலைக்காக சலோங்கி, எனக்கு இப்பவே பதில் தேவை. நீ தான் ஃபாரன்சிக் சர்ஜன், இந்த ஃபாரன்சிக்கு நீ தான் இன்சார்ஜ். உன் பொறுப்பை நீ தட்டி கழிக்காத. எனக்கு பதில் வேணும். நான் பொறுப்பெல்லாம் விட்டு விலகல. அப்புறம் வேற என்ன? அப்ப சொல்லு. அப்ப நம்ம பழைய எவிடன்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட்ல இருந்து எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? போதும், இப்போ ஒரு வேலை பண்ணலாம். ரெக்கார்ட் ரூமுக்கு போயிட்டு விசாரிச்சு பார்க்கலாம். என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரிய வரும் பாஸ். ப்ளீஸ். இத்தனை ஆதாரங்கள் எப்படி காணாம போயிருக்கும்? உங்களுக்கு தெரியும்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு. அப்படி இருக்கும்போது உங்க பிரசன்ஸ்ல இந்த தவறு எப்படி நடந்தது? ஆதாரங்கள் எல்லாம் எப்படி காணாம போச்சு? சார், நாங்க இருக்கும்போது எந்த திருடும் நடக்காது. அப்ப எப்ப திருட்டு போச்சு? சார், இந்த திருட்டு நைட்டு தான் நடந்திருக்கணும். ஏன்னா நைட்ல நாங்க இங்க இருக்க மாட்டோம். இப்படிதான் திருடு போயிருக்கா? அப்புறம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார், நான் டாக்டர் சார் கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது லாக்கை சரி பண்ணுங்கன்னு சொன்னேன், ஜன்னல் கதவையும் சரி பண்ண சொன்னேன், சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். டாக்டர் சார் எங்க பேச்சை கேட்கவே மாட்டாரு. அதுக்கும் மேல அப்புறம் என்ன சார், அது வந்து பழைய எவிடன்ஸை பார்க்கணும்னு சொல்லி யாரையோ அவர் இங்க கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் என்ன சார், அது வந்து பழைய எவிடன்ஸை பார்க்கணும்னு சொல்லி யாரையோ அவர் இங்க கூட்டிட்டு வந்தாரு. இவரா கூட்டிட்டு வந்தாரு? 3 மாசத்துக்கு முன்னாடி யாரையோ இவர் கூட்டிட்டு வந்து, அவரு கிரைம் ஜேர்னலிஸ்டா, பழைய எவிடன்ஸை பார்க்க வந்திருக்காருன்னு சொன்னாரு. பாஸ், அவன் ஒரு ஜேர்னலிஸ்டா. ஃபாரன்சிக் மேல ஒரு ஆர்டிகிள் எழுதுறதா இருந்தான். என்ன அவன் ரிக்வெஸ்ட் பண்ணா நானும் காட்டினேன். இதோ பாரு சலோங்கி, ஒரு விஷயம் உனக்கே நல்லா தெரியும். இதுக்குள்ள வெளியாட்கள் வர்றதுக்கு அனுமதியே கிடையாது. நீ ஜேர்னலிஸ்ட கூட்டிட்டு வந்தியா? சார், போன மாசமும் சார் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு வந்தாரு. பழைய எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டினாரு. ஸோ அதுல இருந்து யாராவது திருடி இருக்கலாம். இல்ல பாஸ், இது நடந்திருக்காது. அவங்க ஃபாரன்சிக்கை பத்தி ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பிராக்டிக்கலா பார்க்கணும், அதை ஸ்டடி பண்ணணும்னு என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கத்துக்க ஆசையா இருக்குன்னு பர்மிஷன் கேட்டாங்க. அதனால தான் நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன். பாஸ், நானும் ஒரு பொறுப்புள்ள மனுஷன் தானே. ஆஃப்டர் ஆல் இது என்னோட அதிகாரத்துல வருது இல்ல. இதோ பாரு சலோங்கி, சிஐடியோட ரகசியம் எல்லாத்தையும் சொல்ல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அது மட்டும் இல்ல, ஃபாரன்சிக்க கத்து கொடுக்க நான் ஒன்னும் காலேஜ் நடத்தல. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீ உள்ள விட்டுருக்க. யார்கிட்ட நீ பர்மிஷன் வாங்கின? இதோ பாரு சலோங்கி, ஒரு விஷயத்தை நல்லா நீ தெரிஞ்சுக்க. இந்த ரெக்கார்ட் ரூமுக்குள்ள யாரையுமே கூட்டிட்டு வரக்கூடாது. அது நான் இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், இவனா கூட இருக்கட்டும், குடும்ப மெம்பரா கூட இருக்கலாம், நண்பனா கூட இருக்கலாம். அது இல்ல அபிஜித், என்னாச்சு சார்? அந்த இறந்து போன பொண்ணோட பேரு டீனா சார். அதோட இவர் அவளோட அப்பா சார். டாக்டர் நீரவ், ஹெட் ஆஃப் ஃபாரன்சிக், சென்னை. டாக்டர் நீரவா? நீரவ் சலுங்கி, நீயா? இப்படியெல்லாம் ஆயிடுச்சு பாரு. என் பொண்ணை நானே கொலை பண்ணிட்டேன். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எல்லாம் தெரியும் சார். உங்களுக்கு இவரை தெரியுமா? ஆமா விஜித், ஒரு காலத்துல நாங்க 2 பேருமே ஒன்னா வேலை பண்ணியிருக்கோம். நீரவ், ஒரு நிமிஷம் பாஸ். என்ன? இத கவனி. நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் ஃப்ரெண்ட். இதுல டாக்ஸின் இருக்கு. சரி டாக்டர்,
எனக்கு ஒன்று சொல்லுங்க, கடைசியா நீங்க வந்து உங்க பொண்ணு டீனா கிட்ட எப்போ பேசுனீங்க? எப்போ அவளை கடைசியா பார்த்தீங்க? ஆக்சுவலி அவ காலேஜ் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்தா. 2 நாள் முன்னாடி தான் அவ அங்கிருந்து காணாம போயிட்டா. சரி சரிப்பா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இதை யார் பண்ணாங்களோ கண்டிப்பா நாங்க பிடிக்காம விட மாட்டோம். கண்டுபிடிக்கிறேன்டா, கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன்டா. இல்ல சலோங்கி, நீ கண்டுபிடிக்க தேவையில்லை. நான் கண்டுபிடிக்க தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? அதாவது நீ இந்த கேஸ்ல வேலை பார்க்க கூடாது. ஏன்? ஏன்னா உன்னோட அலட்சியத்தினால ஃபாரன்சிக் ரெக்கார்ட் ரூம்ல இருந்து எல்லா ஆதாரங்களும் தொலைஞ்சிருக்கு. யூ ஆர் சஸ்பெண்டட் சாலோங்கி டில் ஃபர்தர் நோட்டீஸ். பாஸ், நடக்கிற அத்தனைக்கும் நான் தான் காரணம்ன்றீங்களா? நீங்க ஏன் மேலேயே பழி போடுறீங்களா? நான் பழி போடல சலோங்கி, இதுதான் நிதர்சனம். அதோட இதெல்லாம் உனக்கே நல்லா தெரியும். நீ உன்னோட நண்பன் ஜேர்னலிஸ்ட ரெக்கார்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்க கூடாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் ரெக்கார்ட் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்க கூடாது. அதனால நான் உன்னை இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்றேன். ஏய், என்ன நீ? இவனுக்கு என்னோட அவசியம் இருக்கு. இந்த கேஸுக்கு அவசியம் இருக்குப்பா, ப்ளீஸ். இல்ல சலோங்கி. சார் சார், என்ன கூப்பிட்டீங்களா? டாக்டர் தாரிகா, இனிமே நீ டாக்டர் நீரவோட பொண்ணு டீனாவோட கேஸை ஹேண்டில் பண்ணணும். நானா? ஆனா தயா, சார், அபிஜித், சலோங்கியோட ஃப்ரெண்டு ஜேர்னலிஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸு யாரெல்லாம் ரெக்கார்ட் ரூம்குள்ள வந்திருக்காங்களோ எல்லாரையுமே நல்லா என்கொயரி பண்ணி பாருங்க. யாரையுமே விட்டு வைக்க கூடாது. சார். டாக்டர் சார், சார், பிரதிமனோட லெஃப்ட் ரைட் எல்லாமே வந்தாச்சு. தயா, அபிஜித் காயத்துல மிளகாய தடவை வராங்க. வந்த உடனே சொல்லுவாங்க பாரு, சார் எதுவுமே ஆகாது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாமே சரியாயிடும். என்னத்த சரியாயிடும்? அவமானப்படுத்தியே நம்மள துரத்திடுவாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் அனுப்பி காயத்துல மிளகாய தடவிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏய், ஹாய். மார்னிங். அட, எதுக்கு சார் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? எல்லாம் சரியாயிடும் சார். எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க தப்பு செய்ய மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன செய்யறது? புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்க பாரு, உங்களுடைய இரக்கமான பேச்செல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. உங்க ஏசிபி சாரோட அனுதாபமும் எனக்கு தேவையே இல்லை. நான் ஒன்றும் குழந்தை இல்லை, நான் அழல. பிரதிமன் தன்னுடைய கொள்கையில பிடியா இருப்பான், இருக்கணும் தான். குட் சார், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐ எம் வெரி சாரி. உங்க மொத்த வேலையும் அவர் இல்ல என்கிட்ட. தாரிகா, வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ உன்னுடைய வேலையில கவனமா இரு. எல்லா விஷயத்தையும் டீப்பா நோட்டீஸ் பண்ணு. கண்டிப்பா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். நம்ம எந்த பொருளை தொட்டாலும் நம்மளோட அடையாளத்தை விட்டு வச்சிருவோம். ரிமெம்பர், எவ்ரி கான்டாக்ட் லீவ்ஸ் எ ட்ரேஸ் பிஹைண்ட். ஆமா, இந்த ஃபார்முலாவை நீ ஃபாலோ பண்ணு. இந்த கேஸ் சால்வ் ஆகாத வரைக்கும் ப்ளீஸ் இங்க வரவே வராதீங்க. சார், நான் நிரபராதின்னு எனக்கு தெரியும். நான் நிரபராதிங்கிறத கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவேன். ஆனா அது வரைக்கும் ப்ளீஸ் லீவ் மீ அலோன். போய் உங்க கேஸை முதல்ல கவனிங்க. ரொம்ப கோவத்துல இருக்காரு. சரி சார், பசிக்குது, என்ன சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். சார்,
இந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு பெரிய அயோக்கிய பையனா இருக்கான். 3 மாசத்துக்கு முன்னாடி டாக்டர் நிரோவோட சண்டை போட்டிருக்கான். சரி, என்னன்னு கவனிக்கலாம். சார் உங்களை உள்ள கூப்பிட்டாங்க. தேங்க்யூ. அடடா, நான் கொடுத்து வச்சவன். என்ன இன்னைக்கு சிஐடியோட சீனியர் இன்ஸ்பெக்டர் தயாவை நான் சந்திக்கிறேனே. வாங்க வாங்க உட்காருங்க. நான் உட்காரத்துக்காக இங்க வரல. அட, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருங்கப்பா. சரிப்பா, விட்டு தள்ளுங்க. என்ன குடிக்கிறீங்க சொல்லுங்க? டீ, காஃபி, கோல்ட்? கோல்டெல்லாம் நாங்க குடிக்கிறது இல்ல. சரி தயா சார், நான் ரொம்ப நாட்களா சிஐடி டீம் மேல ஒரு டாக்யூ டிராமா பண்றதா ஒரு ஐடியா இருக்கு. ஆனா நம்ம ஏசிபி சார் கிடைக்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கே தெரியும், சிஐடி கண்டவங்க கிட்ட எல்லாம் டைம் பாஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப நேரா விஷயத்துக்கு வரலாமா? கண்டிப்பா. 20 வருஷமா நான் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கேன். எப்பவுமே பாயிண்ட்ல தான் இருப்பேன். சொல்லுங்க, முதல்ல நான் என்ன பேச? டாக்டர் நீரவ் கூட நடந்த சண்டையை பத்தியா இல்ல ஃபாரன்சிக் ரெக்கார்ட் விங்கோட நிலைமையை பத்தியா? டாக்டர் நீரவ் கூட ஏன் சண்டை போட்டீங்க? நோ, நான் அவர் கூட எந்த சண்டையுமே போடல. நான் ஒரு உண்மையை கண்ணாடி போட்டு காட்டினேன். கோபம் வந்துருச்சு. அப்படின்னா டாக்டர் நீரவோட வேலை விஷயமா நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் விஷயத்தில் அவர் நேர்மையாக நடந்துக்கல. கொஞ்சம் அப்படி இப்படியான ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அதனால் அவர் என் மேலே மான நஷ்ட வழக்கு போட்டார். நான் பயங்கரமாக அவமானப்பட்டேன். நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டேன். இப்போ கூட அவர் மக இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன். அது எனக்கு வருத்தத்தை கொடுத்தது. உங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துறதுக்காக நீரவோட பொண்ணு எந்த இடத்துல இறந்தாலும் அந்த இடத்துலயே எல்லா எவிடன்ஸையும் போட்டுட்டு வந்துட்டீங்க. அட என்னப்பா, நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? பழைய எலும்பு, சதை, பேப்பர் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன்? அப்ப எவிடன்ஸ் ரூம்ல என்ன பார்க்க போனீங்க? ஃபாரன்சிக் லேப்ல இருந்து எவிடன்ஸ் எல்லாம் எப்படி திருடு போகுதுன்னு பார்க்க போனேன். உங்களுடைய அலட்சியத்தனத்தை பார்க்க போனேன். சரி, விட்டு தள்ளுங்க. இதையெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ உங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிருக்கும். ஓவரா கதை சொல்றத முதல்ல நிப்பாட்டுங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். ஏன் விஷயம் ஓ மேல வந்ததும் ரோஷம் பொத்துக்குச்சோ? சரி, உங்ககிட்டயே கேள்வி கேட்குறேன். ஃபாரன்சிக் லேப்ல இருந்து யார் எவிடன்ஸை எப்படி திருடுனாங்க? என்ன கேட்டீங்கன்னா, இந்த குற்றவாளி உங்களுடைய பலவீனத்தை சுட்டி காட்டுறான். சரி விடுங்க, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த சிஐடி மேல டாக்கு டிராமா சீரீஸ் எப்போ ஆரம்பிக்க? சார், இவரை பீரோவுக்கு கூட்டிட்டு போலாம். அங்க போனாதான் கரெக்டா பதில் சொல்லுவாரு. அதுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் இருக்குப்பா. இல்லைனாலும் ஆதாரங்களும் வேணும் இல்லையா? என்ன தயா சார்? சீக்கிரமா சந்திக்கலாம். ப்ராசஸை ஃபுல்லா முடிச்சுட்டு மொத்த எவிடன்ஸோட வந்து சந்திக்கிறோம். அப்ப நீங்க எடுக்க போற சிஐடி மூவியை பத்தி அப்ப பேசலாம். டாக்டர் நாராயணி? எஸ். சொல்லுங்க. நாங்க சிஐடிஸ் ஒரு கேஸ் விஷயமா பேச வந்திருக்கோம். சொல்லுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் போன மாசம் ஃபாரன்சிக் ரெக்கார்ட் ரூம் பார்க்க போயிருக்காங்க. உங்க திருட்டு கேஸும் கொலையிலையும் அவங்க சஸ்பெக்டா இருக்காங்க. வாட்? ஆஃபீஸர், நீங்க எதையோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நாங்களும் இதை தான் மேம் நம்புறோம், அவங்க இதை பண்ணியிருக்க கூடாதுன்னு. ஆனால் என்ன செய்யறது, கொலை நடந்திருக்கு, அவங்கள தான் சந்தேகப்படுறோம். இங்க பாருங்க, எங்க பசங்க ஒரு எஜுகேஷனல் டூருக்காக தான் அங்க போனாங்க. ஆனா நீங்க அவங்கள போய் சந்தேகப்படுறீங்க. எங்க வேலையே இந்த கேஸை சால்வ் பண்ணி குற்றவாளியை பிடிச்சு கொடுக்கறது தான். நீங்க ப்ளீஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுங்க. எங்களுக்கு சில கேள்விகள் கேட்கணும். அப்புறம் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேணும். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட். நாங்க 3rd டிகிரி லெவல்லலாம் அவங்களை கேள்வி கேட்க மாட்டோம் மேம். நாங்க நார்மலா சில கேள்விகள் கேட்போம். அதோட அவங்க கிட்ட சொல்ல தேவையில்லை. எந்த விஷயமா பேசணும்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகே.
ஃபாரன்சிக் ரெக்கார்ட் ரூம் பாத்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? சார் எனக்கு மூச்சு முட்டுச்சு. அதெல்லாம் ஒரு இடமா? பழைய எலும்பு, பல்லு, ரத்தக்கர ஷர்ட்ஸ். எனக்கு அந்த இடம் கொஞ்சம் கூட பிடிக்கல. வித்தியாசமான ஃபீலிங்ஸ் இருந்தது. இந்த இரும்பல் எப்பவுமே இருக்குமா? இல்ல மேம், சில சமயம் இருக்கும். சார் அந்த இடம் எனக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் தெரிஞ்சுது. சரியா பாதுகாக்கல, ஆதாரங்களை சரியா வைக்கல. சார் எனக்கு அந்த ஓல்டு கேஸ் ஃபைலை எல்லாத்தையும் மொத்தமா வீட்டுக்கு கொண்டு போகணும்னு இருந்தது. ஏன்னா அதுல நல்லா ஸ்டடி பண்ணிருக்கலாம். நான் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிருந்தேன். ஆயுதங்களை பயன்படுத்துறாங்களே, அவங்க மனநிலை எப்படி இருக்கும் நான் புரிஞ்சுக்க பார்த்தேன். கெட்ட எண்ணங்கள், வருத்தங்கள், வலிகள். சார் இங்க 9 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தரை காணோம். ஆமா, இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட். இன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லை. யார் அவன்? அவன் பேர் என்ன? சாரிக்கா. சாரிகா? எனக்கு அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். என்ன தாரிகா, ஏதாவது கிடைச்சதா என்ன? பாரு தாரிகா, நம்ம கிட்ட நேரமே இல்ல. சார் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கட்டும்னு நானும் அப்போல இருந்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன். சலோங்கி சார் மேல போட்ட கரையை துடைக்க தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கு. எவனோ ஒருத்தன் இருக்கான், அவ சலோங்கிய ஏமாத்த முயற்சி பண்றான். அவ யாரா இருப்பா? அதோட அவ எதுக்காக எல்லாத்தையும் பண்றான்? சார் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆனாலும் இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களே. தாரிகா, நான் என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சேன். சட்டப்படிதான் நான் நடந்துகிட்டேன். நான் சலோங்கிய. என்னது? என்ன சொல்ல வரீங்க? கொலைகாரம் பெரிய தப்பு பண்ணியிருக்கான். என்ன தப்பு சார்? நீங்க எல்லாரும் உட்வில்லாவுக்கு போயிருந்தீங்களே, உள்ள இருந்து வெளியே, வெளியிலிருந்து உள்ள நீங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. எல்லா இடத்துல இருந்தும் ஆதாரங்களை சேகரிச்சீங்க. அந்த நேரத்துல ஃப்ரெடி, நீங்க உங்க தடயங்களை விட்டு வந்திருக்கீங்க. கண் தடயங்கள், கால் தடயங்கள், பல விஷயத்த நீங்க விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிய வாய்ப்பில்லை. அதோட கொலைகாரன் நீங்க பண்ண அதே காரியத்தை தான் அதே ஆதாரங்களை விட்டுட்டு போயிருக்கான். அந்த ஆதாரங்களை நம்மால ட்ரேஸ் பண்ண முடியும். ட்ரேஸ் பண்ண முடியுமா? நினைவு இருக்கட்டும், எந்த விஷயத்தை தொட்டாலும் நம்மளோட அடையாளத்தை நாம் அங்கே விட்டுறோம். ரிமெம்பர், எவ்ரி கான்டாக்ட் லீவ்ஸ் எ ட்ரேஸ் பிஹைண்ட். சார் எனக்கு இன்ட்டு கொடுத்தாரே, அது எப்படி என் மண்டையில் எட்டாம போச்சு? எஸ், சொல்லுங்க. சாரிகா எங்க இருக்காங்க? நீங்க யாரு? சிஆர்டிஸ். நீங்க யாரு? சார் என் பேரு ரூபாலி. சரி, சாரிகா. சார் அவ இங்க இல்ல, நேத்தே போயிட்டா. எங்க போயிட்டா? அவ வீட்டுக்கு போயிட்டா மேம். நேத்து வந்தா, அவ பேக்ஸ் எல்லாம் மொத்தமா பேக் பண்ணிட்டு அவசரமா கிளம்புனதால போனையும் மறந்து வச்சுட்டா. சரி, அவசரமா போனதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொன்னால அவ? சார், வீட்ல யாரோ மெம்பருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தா. என்ன சார்? ஃபாரன்சிக் சென்டர்ல சாரிகாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா வீட்ல யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. என்னவோ தப்பா இருக்கு. அது இருக்கட்டும் ரூபாலி, இந்த சாரிகாவோட வீடு எங்க இருக்கு? சார் கான்பூர். கான்பூர்? அது சரி, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருக்கீங்களா? சார், நாங்க 2 பேரும் ரூம்மேட்ஸ். ஐ see. நீங்க எப்பல இருந்து ஒண்ணா இருக்கீங்க? 8-9 மாசம் இருக்கலாம். 8-9 மாசம்னா ஒருத்தர் பத்தி ஒருத்தருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுமே. அப்படின்னா சாரிகாவை பத்தி ஏதாச்சும் உங்களால சொல்ல முடியுமா? சார் அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவ எப்பயுமே வேலையில தான் கவனமா இருப்பா. ஃபாரன்சிக் சென்டருக்கு போவா, திரும்ப வருவா, வீட்ல இருப்பா, அவ்வளவுதான் சார். ஃபாரன்சிக் சென்டர். சரி, அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாளா? அது சம்பந்தமா ஏதாவது இருந்தா சில சமயம் என்கிட்ட அவ பேசியிருக்கா. உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட அவ சொன்னா. உனக்கு தெரியுமா ரூபாலி, ஆதாரங்களை பிளேஸ் பண்ணி யார வேணாலும் நம்ம மாட்டி விடலாம். ரியலி? ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? அடி பைத்தியம், என்ன வேணாலும் பண்ணலாம். என்னால பண்ண முடியும். எந்த கேஸையும் மாத்தி காட்டலாம். வெறும் ஆதாரங்களை இங்க அங்கன்னு மாத்தி. இப்ப கவனிய, நான் எல்லாரையும் குழப்ப போறேன். சார், டீனாவோட கேஸ்ல இதெல்லாம் தானே நடந்திருக்கு.
இப்போ இந்த சாரிகாவை வேற காணும். அவளை சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். தாரிகா, கொலைகாரன் யாரா இருந்தாலும் அவன் இந்த அளவுக்கு ஆதாரங்களை விட்டு வச்சிருக்கானா? கிரைம் சீன்ல பிளானும் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா அவன் இதை தொட்டு இருக்கணும். ஆனா டாக்டர் தாரிகா, நீ முதல்ல என்ன சொன்ன? நீ ஃபிங்கர் பிரிண்ட்ஸே கிடைக்கலன்னு சொன்னியே. அப்படி இருக்க இதை எப்படி தொட்டிருப்பாங்க? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ பொருள் அவங்க திருடி இருக்காங்க அண்ட் அவங்க கிரைம் சீன்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோலாம் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வேர்வை சிந்திருக்கும். அப்படின்னா ஸ்வெட் அனாலிசிஸ். எக்ஸாக்ட்லி, ஸ்வெட் அனாலிசிஸ். நான் ஸ்வெட் அனாலிசிஸ் பண்ணேன். இந்த ப்ரொசீஜர்ல எனக்கு ஒரு டிஎன்ஐ கிடைச்சிது. இங்க பாருங்க, இந்த டிஎன்ஐல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதாவது இந்த பர்சனுக்கு வித்தியாசமான ஒரு நோய் இருக்கு, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். இது எப்படிப்பட்ட நோய்? இது ஜெனட்டிக் நோய் பூர்வி. இந்த நோயினால மனிதனோட பாடி ஆர்கன், உதாரணத்துக்கு கிட்னி, லங்ஸ், பேண்ட்ரியா, இன்டெஸ்டைன், இதெல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். சரி டாக்டர் தாரிகா, இதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குல்ல? சிம்டம்ஸ்லாம் இருக்கும்ல? சிம்டம்ஸ் இருக்கு. இந்த நோய் அதிக நாட்கள் நீடிச்சதுன்னா அந்த மனிதனோட growth அப்படியே பாதிக்கப்படும். ஃபேட்டி ஸ்டோர் ஆரம்பிக்கும், மூச்சு விட கஷ்டப்படுவாங்க, இருமிக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சைனஸ் இன்ஃபெக்ஷன் வேற வரும். மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. இருமலா? சரி, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் அப்போ அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவாங்கல்ல? கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் தேவைப்படும். வெரி குட். சிட்டியில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ, இந்த நோய் சம்பந்தப்பட்ட எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு முதல்ல போய் பாருங்க. அப்புறம் அவங்கள இருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் இருக்கலாம், அவங்களுக்கும் நம்ம கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த கேஸ்ல நம்ம ஒண்ணா இருக்கோம். எஸ், டாக்டர் நீரவோட பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க, என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா காரணம் லலித். எல்லா சம்பவமுமே இந்த கேஸால தான் நடக்குதுன்னா அப்போ இவனுக்கும் ஏதாவது ஆகியிருக்கணும், இல்லைன்னா ஆக போகுது. லலித்தை நம்ம தேடி ஆகணும். அப்போ பல நாட்களா அவன் கான்டாக்ட்லயே இல்லையே, அப்படின்னா எப்படி நம்ம அவனை தேடுறது? ட்ரை பண்றேன். ஹரிஷோர், அவன் தானே இவன்? ஆமா, அவனே தான். ஹாஸ்பிட்டலுக்கு 2-3 நாள் வந்தே ஆகணும். மை காட், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தயா, குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. என்ன டாக்டர் லலித் இறந்துட்டாரா? 5 வருஷத்துக்கு முன்னாடியா? சார், நீங்க அவ பொண்ணுகிட்ட பேசலாம். பொண்ணு எங்க இருக்கா? நான் பேசலாமா? அவங்க மும்பையில் இருக்காங்க சார். அவங்க பேர் சாரிகா. சாரிகா? ஆமா சார். ஓகே, தேங்க்யூ. சாரிகா மும்பையில் இருக்கா?
உண்மையை நீ நெருங்கி விட்டாய். ஒரு கடைசி இடத்தில் இந்த கொலை நடக்கும். எங்கு இதெல்லாம் ஆரம்பித்ததோ அதே இடத்தில் உனக்காக நான் காத்திருப்பேன். 8 வருடத்திற்கு முன்னால் நடந்தது. 8 வருஷத்துக்கு முன்னாடி. சாரிகா, இவளை யார் கொலை பண்ணாங்க? இங்க லைட்டுக்கு என்னாச்சு? சலோங்கி சாரோட போன் தொடர்ந்து அடிக்குது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது பிரச்சனைல இருக்காரா? அந்த போனோட லொகேஷனை ட்ராக் பண்ண சொல்லு. எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடி. கொலைகாரனையும் கண்டுபிடி. ஏய், நீ என்ன செய்யற? மரணத்தை கொடுக்கறேன். அதுவும் மெதுவா கொடூரமா கொலை பண்ண போறேன். உன்னோட உடம்புல இருந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தமா எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா உன் உடம்ப விட்டு வெளியே வரும்போது அப்ப உனக்கு பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? ஆனா நீ எதுக்காக இதெல்லாம் செய்யற? என் அப்பாவோட மரணத்துக்கு நான் பழி வாங்குறேன். நீங்க 3 பேரும் கொலைகாரங்க. உன்னோட அப்பாவா? ரகு? ரகு. அவரை நீயும் டாக்டர் லலித்தும் டாக்டர் நிரவும் சேர்ந்து கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களாலதான் என் அப்பா என் கூட இல்ல. கொலை பண்ணுமா? நாங்களா? எப்படி? ஆதாரங்களை சேகரிச்சு கொலை பண்ணிருக்கீங்க. ஆதாரங்களை சேகரிச்சதால எங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. இந்த பாரு, கேளு. ஆதாரங்களை சேகரிக்கிறது, தண்டனைய வழங்குறது, இதுதான் ஃபாரன்சிக்கோட ஓ, வேலை. வேலையா? சந்தேகமே இல்ல. இதான் உங்களுடைய வேலைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன பத்தி யோசிக்கவே இல்லையே. இன்னைக்கு உங்களால இந்த பொண்ணு அப்பா இல்லாம நிக்கிறா. என் அப்பா இறந்தது என்ன உண்மையிலே ரொம்ப உடைச்சிருச்சு. ஷாக்ல இருந்து வெளியே வந்தது நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க 3 பேரையும் தண்டிக்கணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். ஓ, இதுக்காகத்தான் நீ டீனாவை கொலை பண்ணியா? நான் தான் அவளை கொன்னேன். ஏன்னா லலித் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டான்னு எனக்கு தெரியும். அதோட உன்னை பத்தியும் நிரவ பத்தியும் நான் சொல்லணும்னா எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் நிரவுக்கு அவருடைய பொண்ணு டீனானா ரொம்ப பிடிக்கும். டீனா இறந்ததுக்கு அப்புறமா அவர் தன்னால செத்து போயிடுவாரு. அப்புறம் நீ இந்த இடத்துல உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஃபாரன்சிக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ உன்னை அவமானப்படுத்தி அந்த இடத்தை விட்டு விரட்டி விடுவாங்க இல்லையா, அப்ப நீ தன்னால செத்து போயிருவ. ஆனா சாரிகா என்ன தப்பு பண்ணா? சாரிகாவா? அவ செத்துதான் தொலையணும். ஏன்னா அவ தானே லலித்தோட பொண்ணு. அதோட ஃபாரன்சிக்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. அவ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா. அவளை வச்சுதானே நான் ஃபாரன்சிக்ல இருந்து எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணேன். உன்னுடைய ஃபாரன்சிக் உனக்கு எதிராவே
இத பாரு டாக்டர் சலோன்கி, நான் என் பழிய தீர்த்துட்டேன். எப்படியும் சிஐடி இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அதுக்குள்ள நீ போயிடுவ. குட் பை டாக்டர் சலோன்கி. ரூபாலி, உன் விளையாட்டு முடிஞ்சிருச்சு. எந்த முடிஞ்சது? சலூன்க்கு ஏதோ முடிஞ்சது. உங்களால காப்பாத்த முடியுமா? போய் காப்பாத்துங்க. என்ன கொலை பண்ற பழி உன் மேல விழுந்திருக்கு பாஸ். என் மேல எந்த ஒரு கொலைப்பழியும் விழல. நம்ம ரிசர்ச் சென்டருக்குள்ள பல பேரை அனுப்பி நீ பண்ண காரியத்துக்கான பலன் தான் இதெல்லாம். அதைத்தான் நீ அடைச்சிருக்க. நல்லா தான் அடைச்சிருக்க. அதெல்லாம் இருக்கட்டும். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டல, நாளைக்கே டியூட்டியில் வந்து சேரு. சீக்கிரம் குணமாயிடுங்க. தாரிகா தனியா போனத்தோட பேசிக்கிட்டு இருக்கா. என்ன தாரிகா, அபிஜித் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறானே. இந்த பாருப்பா, இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் இங்கிருந்து அசையவே மாட்டேன். ஒன்னு பண்ண, அது வரைக்கும் நீ தாரிகாவை கூட வச்சுக்கோயேன். ஆஹா, நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். சைலன்ஸ் ப்ளீஸ். சலோன்கி, கேமரா ஓடிட்டு இருக்கு. கட் பண்ணலையா? கட் பண்ணியாச்சு சார்.